இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழருடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் வேல்முருகன் ஐயா. என்ன பேசியிருக்கீங்க? தளபதி 10th +2 படித்த பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் வழங்குறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு. அதான் தமிழ்நாடே பாராட்டிட்டு இருக்கு, இந்தியா முழுவதும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசியலுக்காண்டி என்ன பேசியிருக்கீங்க? ஒரு பச்சை பிள்ளைய பெற்றோரை கூப்பிட்டு வந்து சினிமா கூத்தாடி போய் தொட்டு தொட்டு பேசுகிறான் அப்படின்னு பேசுகிறீங்க. ஒரு அரசியலுக்காண்டி இதெல்லாம் பேசலாமா? அப்படி நீங்கள் இப்போ உங்கள் தொகுதியில் வந்து ஒரு பிள்ளைங்க இப்போ பாஸ் ஆகிருக்குங்க, அதுங்களுக்கு பரிசு கொடுக்க வரீங்க. எப்படி அவங்களோட மார்க் ஷீட்டை மட்டும் கொண்டு வந்தாங்க பெற்றவங்களை மட்டும் அதை சொல்லுவீங்களா? கூட படித்த பிள்ளையும் கூப்பிட்டு தானே பாராட்டுவீங்க, அப்படி தானே பாராட்டுவீங்க. நீங்கள் என்ன இப்போ வந்து தளபதியை தொட்டு தொட்டு பேசுகிற ஒரு காம இதாக பேசியிருக்கீங்களே, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் பேசுனது 100க்கு 100 சரி கிடையாது. உண்மையாக அதை கண்டிக்கிறோம். நீங்கள் அரசியலுக்காண்டி இதை பேசியிருக்கீங்க. நீங்கள் வந்து இதை வந்து திரும்ப இந்த நீங்கள் கொடுத்த பேச்சை வந்து அறிக்கையை நீங்கள் திரும்ப பெற்றுக்கணும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இது தவறான பேச்சு. இப்போ முதல்வர் கொடுக்குறாரு கிஃப்ட்டு, எல்லா பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களை வரைக்கும் தானே கொடுக்குறாரு, எல்லா பிள்ளைங்களும் தொட்டு தானே பேசுகிறாங்க. இதனால் அவங்க வந்து நீங்கள் பேசுகிறது காமத்தில் பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. பச்சை பிள்ளைய வந்து அவங்க பெற்றோரையும் சேர்த்துல பேசுகிறீங்க, கூப்பிட்டு வந்து விட்றாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை, கூத்தாடி பிறகுன்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சினிமா துறையில் இருந்த வரைக்கும் தளபதி மேலே இது வரைக்கும் ஒரு பிளாக் மார்க் வந்தது கிடையாது. எவ்வளோ நடிகர் மேலே வந்திருக்கு. அவர் கூட நடிக்கிற நடிகையிலே சொல்லியிருக்காங்க, தளபதி விஜய் ஒரு ஷார்ட் நடக்கிறவர் தான் கூட நடிப்பார், அது முடிஞ்சாதான் என்ன இது கூட பேச மாட்டார், ஓரமாக போய் உட்காந்து வரும் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். ஒரு அரசியலில் அவர் வந்துட்டாருங்கிறக்காண்டி தேவையில்லாமல் பேசி நீங்கள் அவரை பெரிய ஆளான்னு பார்க்குறீங்க. நீங்கள் கனவுல கூட நீங்கள் ஒன்றும் ஒரு இதுவும் ஆக முடியாது, இப்படியே பேசிகிட்டே போக வேண்டியதான். புரியுதா? வேறு ஒன்றதுக்கும் ஆக முடியாது. 2026 எங்கள் தளபதி என்ன ரேஞ்சுக்கு வராரு மட்டும் பாருங்கள், பார்த்து அப்புறம் பேசுங்க. நீங்கள் பேசுகிறத வன்மையாக கண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் கருத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.